கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி. பண்டைய தமிழர்களின் வாழ்வும் கலையும் வீரமும் பொன்னேட்டிலே பொறிக்கப்பட வேண்டியவை. 1000 ஆண்டுகள் தாண்டியும் உலகமே கண்டு வியக்கும் வண்ணம் தான் வாழ்ந்து சென்ற அடையாளங்களை விட்டுச் சென்ற தமிழ் அரசர்களில் முக்கியமானவன் ராஜராஜ சோழன். கிபி 957 முதல் கிபி 973 வரை சோழ நாட்டை ஆண்ட சுந்தர சோழனுக்கும் சேர நாட்டு வானவன் மாதவிக்கும் 2வது மகனாக பிறந்தவர் ராஜராஜ சோழன். தந்தை மறைவிற்கு பின் உத்தம சோழனின் 15 வருட ஆட்சிக்கு பின்னரே ஜனநாயக முறைப்படி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதுவரை அருள்மொழிவர்மன் என்ற தன் இயற்பெயருடன் விளங்கிய அவர் அதன் பின் ராஜராஜ சோழன் என்று அழைக்கப்பட்டார். தென்னிந்திய வரலாற்றில் ராஜராஜ சோழனின் ஆட்சி பொற்காலமாக போற்றப்படுகிறது. போர்க்கலையில் திறம்பட செயல்பட்ட ராஜராஜ சோழன் தெற்கே ஈழம் முதல் வடக்கே கலிங்கம் வரையிலும் தன் வெற்றி கொடியை நாட்டினார். மிகவும் வலிமையான கடற்படையை பல பிரிவுகளாக பயன்படுத்தி ராஜ்யங்களை கைப்பற்றினார். முதலில் யானை படையை உருவாக்கியவன் ராஜராஜ சோழன். போர்க்கலையில் பல யுக்திகளை கையாண்ட ராஜராஜ சோழன் பெருத்த நாட்டு ஆணையாட்கள், பண்டித சோழ தெரிந்த வில்லிகள், வீர சோழ அணுக்கர் என்பது போன்ற 28 படைப்பிரிவுகளை வைத்திருந்தான். அவனது இராணுவ படையில் 10 லட்சம் பேர் பணியாற்றினார். கிருஷ்ணன் ராமன் என்பவர் படைத்தளபதியாக விளங்கினார். கைப்பற்றிய இடங்களிலெல்லாம் சிவ ஆலயங்களை உருவாக்குவதை வழக்கமாக கொண்டிருந்தான். இவ்வாறு அரசியலிலும் போர்க்கலைகளிலும் சிறப்பாக விளங்கிய ராஜராஜ சோழன் அதே சிறப்புகளோடும் பல நூற்றாண்டுகளையும் தாண்டி நிலைத்திருக்கும் வண்ணம் ஒரு கோவிலை கட்ட எண்ணினார். அது காஞ்சியில் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாயநாதர் கோவிலை கண்டபோது அவனுக்கு ஏற்பட்டது. அதற்கு உறுதுணையாக நின்றார் அவனது சகோதரி குந்தவை. ராஜராஜனின் குரு கருவூரார் சித்தரின் வழிகாட்டுதலின்படி குஞ்சர மல்லன், ராஜராஜ பெருந்தச்சன் என்ற 2 பொறியாளர்கள் அந்த கோவிலுக்கு உருவம் கொடுத்தனர். ஒரு 1,30,000 டன் எடை கொண்ட பளிங்கு கற்கள் 69 மைல் தூரத்தில் இருக்கும் நார்த்தா மலையிலிருந்து கொண்டு வரப்பட்டது. பாறைகளை உடைப்பதற்கு இயற்கையான மிகவும் நேர்த்தியான முறையை பயன்படுத்தினர். முதலில் பாறைகளில் வரிசையாக துளைகளை இட்டு அதில் நீரை ஊற்றி அதனுள் மரக்கட்டைகளை அடைத்து வைத்தனர். பின் நீரினால் மரக்கட்டைகள் விரிவடையும் போது பாறைகள் ஒரே நேர்கோட்டில் பிளவடைந்தன. கற்களை கொண்டு வர 30,000த்திற்கும் மேலான யானைகள் பயன்படுத்தப்பட்டன. 600 சிற்பிகளையும் 1 லட்சம் தொழிலாளர்களையும் கட்டுமானத்திற்கு ஈடுபடுத்தினார். தற்காலிக சுவர்கள் எழுப்பியும் சுழல் வட்ட பாதையில் சாரங்கள் அமைத்தும் கற்களை கோபுரத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளனர். சிறப்புமிக்க
81 டன் எடை கொண்ட ஒரே கல்லினால் ஆன விமானத்தை கோபுரத்திலிருந்து தரை வரை சரிவாக சாரங்கள் கட்டி யானைகள் மூலம் எடுத்துச் சென்றுள்ளனர். தான் மட்டுமின்றி அரச குடும்பத்தினர், அரசு அலுவலர், படையினர், பொதுமக்கள் என அனைவரின் பங்களிப்பும் இந்த கோவிலை கட்டுவதற்கு இருக்குமாறு பார்த்து கொண்டார். அவர்கள் அனைவரின் பெயரையும் கல்வெட்டிலே பொறிக்கவும் உத்தரவிட்டார். கட்டுமான பணியின் போது அழகி என்ற இடையர்குல மூதாட்டி சிவத்துண்டு செய்ய விரும்பி கோவில் கட்டி முடிக்கும் வரை சிற்பிகளின் தாகத்தை தணிக்கும் பொருட்டு தினமும் தன்னால் இயன்ற மோரையும் தயிரையும் வழங்கி வந்தார். அவளது சிறிய தொண்டையும் அனைவரும் அறியும் வண்ணம் அவளது பெயரை கோவில் விமானத்தில் பொறித்து கோபுரத்தின் உச்சியிலே இடம்பெற செய்து சிறப்பித்தான் ராஜராஜ சோழன். ஒரு பிரம்மாண்டமான பெரிய லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தன் சிவபக்தியை காட்ட நினைத்த ராஜராஜன் அதில் தன் தமிழ் பக்தியையும் புகுத்தியிருந்தான். ஆம், தமிழில் மெய்யெழுத்துக்கள் 18 என்பதற்கேற்ப லிங்கத்தின் அடிப்பகுதியை 18 அடி உயரமாகவும், தமிழில் உயிர் எழுத்துக்கள் 12 என்பதற்கேற்ப லிங்கத்தின் உயரம் 12 அடி என இருக்குமாறு பணிந்தான். அதேபோல் தமிழில் உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 216 என்பதற்கேற்ப கோபுரத்தின் உயரம் 216 அடி எனவும் நியமித்தான். தமிழின் மொத்த எழுத்துக்கள் 247 என்பதற்கேற்ப சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையே உள்ள தூரமானது 247 அடியாகவும் இருக்க திட்டமிட்டு அமைத்தான். இன்றைய நவீன காலத்தில் வானளாவிய கட்டிடங்களும் உயர்ந்த ஆலயங்களும் எளிதாக அமைத்து விடலாம். ஆனால் 7 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோவிலானது 7 தலைமுறைகளையும் கடந்து பண்டைய தமிழர்களின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு மேல் இது நிலைத்திருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. தமிழர்களாகிய நாம் தமிழின் பெருமையை உணர்வோம். இனி 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் தலைமுறையினரும் போற்றும் வண்ணம் சிறப்புடன் நாமும் வாழ்வோம். தமிழர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். அடுத்த தலைமுறையினருக்கும் தமிழின் பெருமையை எடுத்துரைப்போம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது உங்கள் சக்தி விநாயகம். ராஜராஜ சோழனின் சொந்தமான மரகத விநாயகர் சிலை உக்கோட்டை அருகே ஆயுதகளத்தில் இருப்பதாக தகவல். இதை எடுத்தால் 2 கோடி தருவதாக அரசு நிர்ணயம் செய்துள்ளது. தற்போது உலக அளவில் இந்த செய்திகள் பரப்புகின்றன. இன்னைக்கு என்ன நியூஸ்னு பார்க்கலாம். இல்லைங்கப்பா, என்ன நியூஸ் பேப்பர்ல சோழ நாட்டு மன்னனுக்கு சொந்தமான அதிசய பொருள் ஒன்று இருக்குதாம, போய் பார்க்கலாம். ஓ, ஆயுதகுலத்துல தான் இருக்கா, நமக்கு பக்கத்தால தான், போய் பார்க்கலாம். கிடைச்சா நமக்கு லக்கு, இல்லைன்னா வேற எதுன்னு போக வேண்டியதுதான். ஏங்கப்பா, கவர்மெண்ட்ல 2 கோடி ரூபாய் பொருள் போடு, பணத்தை பார்த்துடலாம். கண்ணா லட்டு திங்க ஆசையா, உடனே அங்க கிளம்பி போயிட வேண்டியதான். லக்கா மாட்டிக்கிச்சு கிக்கான 2 கோடி.
பக்தா, ஐயா இங்க வா பக்தா. வந்துட்டேன் ஐயா. எங்க போகிறாய் பக்தா? சோழ நாட்டு மன்னனோட அதிசய பொருள் எடுக்க போறேன் ஐயா. இந்த திசையில் சென்றால் ஒரு வரைபடம் கிடைக்கும், அது உனக்கு உதவும். சரிங்க ஐயா, நான் போய் கிளம்புறேன். உடனே பணம் கிடச்சிடலாம், ஆடி கார் வாங்கிடலாம்ல? வாங்கிடலாம் பக்தா, கவலைப்படாதே. இவன் போலீஸ் ஆண்மையாரா இல்லை உண்மையான சாமியாரானே தெரியல. இவன் பேச்சை கேட்டு போய் பார்க்கோமே. இந்த வழியாக தானே சொன்னாரு, போய் பார்க்கலாம். என் உள் மனசு இங்கதான் ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லுது. ஏதோ பேப்பர் இருக்கு, ஏதோ சாமியார் சொன்ன வரைபடமோ. ஐயோ, என்னது இதுல ஒண்ணுமே இல்ல, ஒன்றும் புரியலையே. ஓ, இங்க இருக்கா? என்ன கிறுக்கி வச்சிருக்கானுங்க? இப்போ உடனே எங்க போறோம்? 2 கோடியை தூக்குறோம். இங்க இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போகணும் மாட்டுக்கு. போய் கண்டுபிடிக்கலாம். லக்கா மாட்டிக்கிச்சு நமக்கு 2 கோடி. இங்கதான் உள்ள போகணும் மாட்டுக்கு. இந்த மேப்போட எண்டு இந்த குப்பைக்குள்ளதான் காட்டுது. குப்பையை தோண்டிடுவோம். ஆடிக்கார் வாங்கணுமா இல்லையா? தோண்டு தோண்டு தோண்டு. கையில் குத்துச்சு. தோண்டிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான். கிடைச்சிடுச்சு. தங்க இல்ல, மரகத விநாயகர். ஓ நோ ஷட். இனிமே நான் தான்டா இங்க கோடீஸ்வரன். இது நல்லா ஷைனிங்கா இருக்கு. 3-4 கோடிக்கு போக மாட்டேங்க. நம்ம தான் கோடீஸ்வரன். இன்றைய முக்கிய செய்தி. உக்கோட்டை அருகே ஆயுத களத்தில் ராஜ் என்கிற இளைஞன் மர்மமான முறையில் இறந்த சம்பவம் உக்கோட்டை மக்கள் மத்தியில் பெரும் பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவர் இந்த ராஜராஜ சோழனின் அதிசய பொருளை தேடி சென்று உயிர் விட்டதாக உறவினர்கள் போராட்டம். இவர் இறந்ததை போலீசாரினர் இன்னும் விசாரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இவரின் மரணம் மர்மமாக உள்ளது.
எதுக்கு என்ன அடிச்சிங்க? நானா? டேய் வாங்களா, என்னடா பண்றீங்க? என்னண்ணே என்னடா விளையாடுறீங்க? படுத்து நீச்சல் அடிங்கடா, எல்லாம் படுத்து நீச்சல் அடிங்க. ஆடுறாங்கிறல்ல. சாரி பாஸ், உங்க ஏரியான்னு தெரியாம கை வச்சிட்டேன். மரியா பசங்களை வந்து மன்னிப்பு கேளு. ஓகே ஜி, நான் சாரி கேட்குறேன். வாங்கலாம். சாரிப்பா, நீங்கள் உங்கள்கிட்ட இந்த நம்ப வச்சுருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா? ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம். சரி, உன் கூட ஒருத்தன் வந்தானே, அவன் எங்கே ஆளே காணும்? ஏய், என்னடா ஆச்சு? இறக்கி ஓடி வரான். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, செய்தியில் பார்த்தேன். நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு ஆயுத காலத்தில் ஒருத்தவன் இறந்து போயிட்டானானே. அவன் ஏதோ ஒரு அதிசய பொருள் எடுக்க போய் இறந்துட்டானானே. அதை நம்ம போய் பார்க்கலாமா? வாங்கின போய் எடுக்கலாண்ணே. அவன் செத்து எவ்வளோ நாள் ஆகுது? செத்து 2 நாள் தான் ஆகும்னு நினைக்கிறேண்ணே. அப்படியா? சரி, நம்ம போனால் என்ன கிடைக்கும்? போனால் அந்த பொருள் 2 கோடி மதிப்பு அளவுக்கு போகுண்ணே. அப்படியா? 2 கோடி ஆகும். சரி, வாங்க போகலாம். வாங்க போகலாம். என்னடா ரொம்ப தூரம் இருக்கும் போல? அப்படிதான் நினைக்கிறேண்ணே. என்னடா பொறுமையா போறீங்க? வேகமாக தான் போகலாம். போடுங்க. போகலாம். 2 கோடி முக்கியம்டா நமக்கு. வாங்க போகலாம். போர்டு இருக்க மாதிரி தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். அண்ணா அம்மா இருக்குண்ணா. என்னண்ணா இது? ஆனா அப்பனா பக்கத்துல இங்க எங்கேயாவது பொருள் இருக்கும். வாங்க போய் தேடி பார்க்கலாம். போய் நம்ம செத்துற போகலாம். அண்ணா ட்ரை பண்ணி பார்க்கலாம்ண்ணா. சரி, போங்க போகலாம். அண்ணா எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்குண்ணா. டேய் போய் பார்க்கலாம்டா, வாடா. பயமா இருக்குண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ட்ரை பண்ணி பார்ப்போம் வா. இந்த கோட்டைக்குள்ள போய் பார்க்கலாம். அது கிடைச்சாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வாங்கினேன். ஜெயிச்சா 2 கோடிடா, வாடா. போவாதீங்க, இதுக்குள்ள போவாதீங்க, வராதீங்க, போயிடுங்க. நீ யாரு? இந்த அதிசய பொருளை தேடி வந்துதான் நான் இங்க இறந்து போனேன். அதை பாருங்க, என்னோட வெள்ளைக்கோடை பார்த்துட்டு இங்க வரீங்களே. வராதீங்க, போயிடுங்க, வராதீங்க, போங்க, வந்த வழியே திரும்பி போங்க. எனக்கு வேற பயமா இருக்குண்ணா. அவன் ஏதோ லூசு பையன் சொல்லுவான். உள்ள போங்க. எல்லா பக்கமும் போங்கடா. எல்லாம் எடுங்க, தேடுங்க. எங்க இருந்தாலும் விடக்கூடாது. நீங்க எல்லாத்தையும் எடுக்கிறோம். ஆனால் எனக்கு வேற பயமா இருக்குண்ணா. இருட்டா இருக்குண்ணா வேற. ஆனால் சீக்கிரம் தேடிட்டு போகலான்னு. என்ன மேல இருந்தவன பதில காடும். டேய் அதான்டா, எங்க போனானே தெரியலடா.
அண்ணா எங்க பதர்ல ஏதோ இருக்குண்ணா வாங்கண்ணா போய் தேடி பார்க்கலாம். அந்த பதர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். சொல்லுவ அதெல்லாம் பார்க்கலாம், பார்த்தா கிடைக்கும். கடிச்சிட்டு போடு போடு ஒரு லக்கு தான் 2 கோடி மாட்டிக்கிச்சு கடிச்சிச்சு கடிச்சிச்சு நம்ம பணக்காரங்க. நம்ம பணக்காரங்களோ போடு லக்கா சக்க. மாட்டிக்கிச்சு 2000 ரூபாய் மாட்டிக்கிச்சு. 2 கோடிடா 2 கோடி ஜாலி. ஏதோ பேய் துரத்திட்டு வருதுடா. ஓடுங்கடா ஓடுங்கடா ஓடுங்க வேகமா வா. ஓடுங்கண்ணா ஓடுங்கண்ணா சீக்கிரண்ணா ஓடுங்கண்ணா வேகமா ஓடுங்கண்ணா வேகமா ஓடுங்க ஓடுங்க. இன்னும் பாக்கல டைமண்ட காணும். எங்க வச்சிருந்த கையில தான் வச்சிருந்தேன் காணுங்க. பரவாயில்ல வாங்க ஓடுனா வாங்க. அப்படியே தப்பிச்சு வந்தாச்சுங்க. இனிமே அவன் போகவே கூடாதுடா. அப்பா தப்பிச்சு வந்துட்டேண்ணே. அவன் திடீர்னு வரான், மறைஞ்சு போறான். சப்பா அப்பாடி அப்பாடி. நான் வாங்கின போய் உட்காரலாண்ணே வாங்கினே. அப்பா எப்படியே தப்பிச்சு வந்தாச்சுண்ணே. ஷபா எப்படியோ இங்க தப்பிச்சு வந்துட்டோம். பாக்கில உருட்டிக்க கடுப்பு நானே தெரியல. வாங்க எடுத்து பார்க்கலாம். என்ன அது? அண்ணே இது அங்க பார்த்து ஏதோ டைமண்ட் அந்த இது மாதிரி தெரியுதுண்ணே. ஐயோ 2 கோடி 2 கோடி 2 கோடி 2 கோடி 2 கோடி கிடைச்சிச்சு. கடிச்சிச்சு அவ்வளோதான். இது நல்லா ஷைனிங்கா இருக்கே. இது எத்தனை கோடி போகும்? இதை பேக் மார்க்கெட்ல வித்தோம்னா பார்க்கல வித்தரலாம். வேணாண்ணே சோழராஜா இது நாம மியூசியத்துல கொடுத்துடலாமே. மியூசியத்தில் கொடுக்கறதானே நமக்கு ஒரு பெருமை. அது நமக்கு பெருமையா இருக்கும்ல. அது கவர்மெண்ட்ல கொடுக்கறத விட பிளாக் மார்க்கெட்ல விற்கிறதே நல்லது. ஓகே நம்ம மியூசியத்திலே இதை கொடுத்துடலாம். சரி வாங்கண்ணே போய் கொடுத்துட்டு வரலாம். இன்றைய முக்கிய செய்திகள். சுதன் மற்றும் அவரின் நண்பர்கள் ராஜராஜ சோழர் வைத்திருந்த மரகத விநாயகரை அரசிடம் ஒப்படைத்தனர். அதுக்கான பரிசு பணம் 2 கோடி ரூபாய் கொடுத்து வேண்டாம் என்று மறுத்தனர்.